நிறைய பேர் வாமிட் எடுத்தோடனே அவங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்து கொஞ்சம் பேடாக இருக்கிறதுனால உடனே ப்ரஷ் பண்ணுவாங்க. அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ப்ரெக்னென்ட் விமன் வந்தாங்க, அவங்களுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அதை சுற்றி நிறைய பயமும் சந்தேகங்களும் இருந்துச்சு. ஸோ ப்ரெக்னென்சி அப்போ டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு பயத்தோ ஸ்ட்ரெஸ் ஆகவோ தேவையில்லை. ப்ரெக்னென்சிக்கும் டென்டலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து என் கிளினிக்கு ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வந்தாங்க, அவங்களுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ பண்ணலாமா பண்ணக்கூடாதா அதை சுற்றி நிறைய பயமும் சந்தேகங்களும் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் டு த வீடியோ. நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரன். என்னோட கிளினிக் வந்து யூனிவர்ஸ் டென்டல் கேர், உறையூர், திருச்சியில் இருக்குது. ப்ரெக்னென்சிக்கும் டென்டலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நார்மலாகவே ப்ரெக்னென்ட் விமனுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டென்டல் அதாவது ஓரல் கேவிட்டியில் எஃபெக்ட் ஆகுது என்னன்னா நம்மளுக்கு கம்ஸ் தான். ப்ளீடிங் கம்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் விமனில் ரொம்ப காமன். இன்னொன்று நாங்கள் அது வந்து ப்ரெக்னன்சி ஜிஞ்சைவைட்டிஸ் அப்படின்னே சொல்லுவோம். பேசிக்காக கம்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்வெல்லனா ரெட்டா இல்லை கம் ப்ளீடிங் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் கம்ஸ் ஸ்வெல்லனா இன்ஃப்ளேம்டாக கூட இருக்கலாம். அது பயப்பட வேண்டாம். இட்ஸ் வெரி காமன் இன் ப்ரெக்னன்சி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பிஃபோர் நீங்கள் எதிர் பிளான் பண்ணுறீங்கன்னா பிஃபோர் ப்ரெக்னன்சியே வந்துட்டு ப்ராப்பராக ஒரு கிளீனிங் அண்ட் ஓரலாக ஏதாவது கேவிட்டிஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு நார்மல் கிளீனிங் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். இட் வில் ஹெல்ப். அண்ட் உங்கள் டென்டிஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் மவுத் வாஷ் வந்து ப்ரிஸ்கிரைப் டைமுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஓரல் ஹைஜீனை இன்னும் பெட்டராக அது மெயின்டைன் பண்ணும். இன்னும் நிறைய பேருக்கு என்னன்னா டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் ட்ரைமஸ்டர் அதாவது 3வது மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து தாராளமாக பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். ஸ்கேலிங்காக இருக்கட்டும், இல்லை மைல்டு ஃபில்லிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி ரூட் கெனால், இல்லை எலெக்டிவான எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது என்ன தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து அதை ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் தேர்ட் மந்த் போயிடுச்சுன்னா மோஸ்ட்லி அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மள வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால செகண்ட் ட்ரைமஸ்டரில் தாராளமாக நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸோ ரூட் கெனால்ஸோ பண்ணலாம். வித் ப்ராப்பர் டாக்டர் கைட்லைன்ஸோட டெஃபினட்டிவாக பண்ணலாம். இன்னொன்று ப்ரெக்னென்ட் பண்ணுற தப்பு என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு மார்னிங் சிக்னஸ் இருக்கும். காலைல எழுந்தோடனே வாமிட் வரலாம், இல்லை நாசியேட்டிங்காக இருக்கலாம். நிறைய பேர் வாமிட் எடுத்தோடனே அவங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்து கொஞ்சம் பேடாக இருக்கிறதுனால உடனே ப்ரஷ் பண்ணுவாங்க. அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அப்போதான் வாயில் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆசிடிக்காக இருக்கலாம். ஸோ அந்த சேம் டைம் நம்ம ப்ரஷ் பண்ணுறப்போ அது வந்து இனாமில் கொஞ்சம் எரோட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஒரு வேளை மார்னிங் சிக்னஸ் இருக்குது, நீங்கள் வாமிட் பண்ணுறீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். ஸோ உடனே ப்ரஷ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரெக்னன்சி அப்பயே ஓரல் ஹைஜீன் டெஃபினட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, ஜிஞ்சைவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ப்ராப்பர் ப்ளஷிங், ஃப்ளாசிங், டங் கிளீனிங் அண்ட் முடிஞ்சதுன்னா முன்னாடியே ஒரு டென்டல் கிளீனிங், இல்லாட்டி அட்லீஸ்ட் செகண்ட் ட்ரைமஸ்டரில் ஒரு டென்டல் விசிட் போயிட்டு ஒரு டென்டல் கிளீனிங் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ப்ரெக்னன்சி அப்போ டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு பயத்தோ ஸ்ட்ரெஸ் ஆகவோ தேவையில்லை. ப்ராப்பரான கைட்லைன்ஸோட டெஃபினட்டிவாக பண்ணலாம். ஸோ எந்த சந்தேகம் இருந்துச்சு, உங்களுக்கு வலி இருக்குன்னா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு நீங்கள் நாள் கடத்தாமல் உடனே போய் உங்கள் டாக்டரை பாருங்கள். தே வில் ப்ரிஸ்கிரைப் யூ வித் த ரைட் ட்ரீட்மெண்ட். ஸோ இதே மாதிரியே நாங்கள் இன்னும் நிறைய டென்டல் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் போடுறதா இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு த வீடியோ. தேங்க்யூ.